மாளிகை எதற்காக கட்டப்பட்டது என்று சொன்னால் 19ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் கோன் என்றவர் லிக்கரை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு புதுவகை லிக்கர் என்ற ஒரு மது பானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கட்டியிருக்கீங்க. இப்போ நாங்கள் இந்த பேலஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அதனுடைய வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய விடயங்கள் பிரித்து காட்டப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நோர்மோந்தியில் பாலே தி பெனடிக்டின் என்ற ஒரு அழகான மாளிகைக்கு முன்னுக்கு இருக்கிறோம். இந்த மாளிகை எதற்காக கட்டப்பட்டது என்று சொன்னால் 19ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் கோன் என்றவர் லிக்கரை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு புதுவகை லிக்கர் என்ற ஒரு மது பானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கட்டியிருக்கிறார். இந்த மதுபானம் தயாரிக்கிறதுக்கு 27 நாடுகள்ல இருந்து மூலிகைகள் கொண்டு வரப்படுது. இந்த லிக்கரை கண்டுபிடிச்சு எதுக்காக ஒரு அழகான மாளிகை கட்டிக்கிறார் என்று சொன்னால் எப்படி ஒரு புதுமையா இருக்கும். காதலிக்காக மாளிகை கட்டியது பார்த்துருக்கிறோம், அல்லது தங்களுடைய வாழ்ற நாடுகள்ல அரசர்கள் மாளிகை கட்டினதை பார்த்துருக்கிறோம். ஒரு மது பானத்துக்காக, அதாவது லிக்கருக்காக ஒரு அழகான மாளிகையை அலெக்சாண்டர் கோன் என்றவர் கட்டியிருக்கிறார். இந்த மாளிகைக்குள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 யூரோ. உள்ளுக்கு போனால் அந்த லிக்கர் ஒவ்வொரு வகைகளையும் சுவைச்சு பார்க்கறதுக்கும் அது இலவசமாக கொடுக்கிறார்கள். பிறகு அந்த உள்ளுக்கு அதை செய்கிற முறைகளை பார்க்கறதுக்கும் இலவசமாக விடப்படுது. மொத்தமாக 25 யூரோ கட்டினீங்கன்னு சொன்னால் இந்த மாளிகைக்குள்ளே போய் அந்த மாளிகையை அழகாக சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி போகையில் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்த நேரத்துக்கு இந்த மாளிகை பூட்டி இருக்குது. அதால் இன்றைய உள்ளுக்கு போய் என்னால் காணொலிப்படுத்த முடியலை. யாராவது நோர்மோந்தியில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாலே பெனடிக்டின் என்று நீங்கள் அட்ரஸ் தேடினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கொண்டு வந்து விடும். உள்ளுக்கு 25 யூரோ என்டர் பண்ணி பார்க்கலாம். வெளியில் நின்று பார்த்தாலும் மிக அழகாக இருக்குது. இங்கேருந்து நடந்து போனால் கடல் அருகிலேயே இருக்குது. இந்த பேலஸை வெளியிலேருந்து பார்க்குறதே அழகாக இருந்தால் உள்ளுக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும் என்றது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு போக முடியலை. வெளியிலேருந்தே பார்த்து மகிழுவோம் வாங்க. இப்போ நாங்கள் இந்த பேலஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அதனுடைய வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய விடயங்கள் பிரித்து காட்டப்பட்டிருக்குது. இந்த பக்கம் எத்கத்தாத் என்ற இடத்துக்கு போகிறதுக்கு 16 கிலோமீட்டரும், இந்த பக்கம் ருவான் என்ற ஊருக்கு போகிறதுக்கு 70 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த பகுதியில் டிஸ்டிலரி என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த இடத்துல தான் லிக்கர் செய்கிறதுக்கான இடம் இருக்குது. இதில் சால் அலெக்சாண்டர் லுகோன் என்று இருக்குது. அலெக்சாண்டர் அவருடைய அறை இந்த பக்கம்தான் இருக்குது. அதுக்கு பிறகு சால் தேசாபே. முன்னம் என்னன்னு சொன்னால், அரச காலத்தில் அவர்களுடைய பாலஸ்லேயே, எங்களுடைய பாலஸில் முனிவர்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு அறை கொடுப்போமோ அதே போல் பிரான்ஸ் நாட்டில் அரசர் காலத்தில் இங்கே வாழ்ந்த ஃபாதர், அந்த சார்ந்த மத குருக்களுக்கு தங்குறதுக்கு தங்குமிடம் செய்யப்பட்டிருந்தது. அப்போ இந்த பாலஸில் மதகுரு, கிறிஸ்தவ மதகுருவான அபே என்று அழைக்கப்படுற ஒரு வகையான மதகுரு ஆக்களுக்கு இங்கே இந்த இடத்துல தங்கும் வசதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இதில் மியூசியம் இருக்குது. இந்த பகுதியில் மியூசியம் செய்யப்பட்டிருக்குது. இந்த பக்கத்தில் பாகா கொக்டெயில் லா வரியர் என்று சொல்லி இதில் கொக்டெயில் பார்ட்டி
அதாவது கொக்டெயில் சுவைச்சு பார்க்குறதுக்கான இடமா இருக்குது. இந்த பகுதியில் கடை வைக்கப்பட்டிருக்கு, புத்திக்கு இருக்குது. இப்படியாக இந்த பேலஸை பிரித்து பரப்படம் செய்யப்பட்டிருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்குறாக்களுக்கு எங்கெங்கே போகணும், எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது தெரியும். மிக இலகுவாக செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியை. பேலஸ் என்று சொன்னால் நான் அதிகமாக திரைப்படங்களில் தான் பார்த்துருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாடுகளில் பேலஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்று அவை பாதுகாப்பற்று இருக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் முதல் நான் நேரடியாக கோட்டைகள் பல பார்த்துருந்தாலும் கூட பேலஸை இன்றைக்கு தான் பார்க்குறோம். மிக அழகாக இருக்குது இந்த பேலஸ். கண் பார்வைக்கும் அழகாக இருக்குது, காணொளிக்கும் மிக அழகாக இருக்குது. மிக 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 பெரிய பேலஸாக இது இருக்குது. உள்ளேயும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கட்டணம். ஆனால் உள்ளுக்கு நுழைவாயிலுக்கு மட்டும் போகிறதுக்கு காசு இல்லை. அதால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் பேலஸுக்கு உள்ளுக்கு வந்துட்டோம், அதாவது முற்றத்துக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு என்ன சொன்னால் பேலஸுக்கு உள்ளே போகல, அதனுடைய முற்றத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே அந்த மேற்கூறிய பாருங்க, எவ்வளவு அழகாக வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மேல் கூரைகள் மட்டுமே மிக அழகாக வேலைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு அரசனுடைய மாளிகை எப்படி இருக்குமோ அதே போல அமைக்கப்பட்டிருக்குது 19ஆம் நூற்றாண்டில் இந்த பேலஸ். அலெக்சாண்டர் கோன் என்றவர் இந்த பேலஸை இப்படி அமைச்சிருக்கார் என்று சொன்னான். அவருடைய அழகியலை எப்படி நாங்கள் சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு மது பானம் தயாரிக்க புது வகையான ஒரு சுவையை கொண்ட மதுபானத்தை கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு பேலஸை அமைச்சிருக்கார் என்று சொன்னார். அவர் உண்மையிலேயே ஒரு கலா ரசிகனாகத்தான் இருக்க வேண்டும். இதை பற்றி நீங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் பே பண்ணி உள்ளுக்கு போனால் என்னென்ன இருக்கும் என்றதை சொல்லப்பட்டிருக்கு. ப்ரெசன்டேஷன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே போனால் பெனடிக்டின் என்ற பேலஸுக்குள்ளே, இதுக்கு பேர் பெனடிக்டின், இந்த பேலஸுக்கு பேர் பெனடிக்டின் பேலஸுக்குள்ளே போனால் மியூசியம் இருக்குது, ப்ரொடக்ட் பண்ணுற இடம் பார்க்கக்கூடியதாக இருக்குது, டேஸ்ட் பண்ணுறதுக்கான விதங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படியாக இங்கே கேம் இருக்குது, எஸ்கேப் கேம் என்று சொல்லி கேம்ஸ் விளையாடலாம். மொத்தமாக 25 யூரோ கட்டினால் நிறைய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணிட்டு கூட நாங்கள் வரலாம். ஒவ்வொரு விடயத்துக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கூட சொல்லப்பட்டிருக்குது. இதை விசிட் பண்ணுறதுக்கும் இந்த பேலஸை பார்க்குறதுக்கு 1.5 மணி நேரம் தேவையாக இருக்குது. இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு 1 மணி நேரம் தேவையாக இருக்குது. இந்த டேஸ்ட் பண்ணி அந்த மியூசியத்தில் பார்த்து மியூசியத்தை பற்றி அறிஞ்சு வர்றதுக்கு 1.25 மணி நேரம் தேவைப்படுது. அப்புறம் கொக்டெயில் அதுகளை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. இப்படியாக மிக அழகாக விளக்கம் கொடுத்துருக்குது இந்த இடத்துல. அந்த மாளிகை இருக்கிற தெருவுக்கு அவருடைய பேரையே இட்டிருக்கணும். அலெக்சாண்டர் லு கிராண்ட் பேர் வச்சுக்கிறாங்க. ஃபோண்டாட்டர் டு லா பெனடிக்டின் தான் இந்த அலெக்சாண்டர் லு கிராண்ட். அதாவது இந்த மாளிகையை, அதாவது அந்த லிக்கர், ஒரு விதமான லிக்கர், பெனடிக்டின் என்ற ஒரு சுவையான ஒரு விதமான லிக்கரை கண்டுபிடிச்சவர், உருவாக்கியவர் இவர்தான். 68 வயதுக்குள்ளேயே தன்னுடைய பேரை ஒரு தெருவுக்கே வைக்கிற மாதிரி செய்துட்டு ஒரு அழகான மாளிகையை, வானளாவிய ஒரு மாளிகையை கட்டி கொடுத்துருக்கிறார் இந்த அலெக்சாண்டர் லு கிராண்ட் என்ற ஒரு அழகான மனிதர். இந்த மாளிகையை கட்டினவர் ஒரு மிக அழகான அழகியல் எண்ணம் கொண்ட மனம் கொண்ட ஒரு கலா ரசிகர் என்று சொன்னார். அவரை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இல்லையா? எனக்கும் இருக்குது. வாங்க அவரை காட்டும். இவர்தான் அந்த மிகப்பெரிய கலா ரசிகன் அலெக்சாண்டர் கோன் என்றவர். 19ஆம் நூற்றாண்டில் இதை கட்டியிருக்கிறார். வரும் 68 ஆண்டுகள் வாழ்ந்து லிக்கருக்காக ஒரு மாளிகை கட்டிய ஒரு மனிதன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை தன்னுடைய முதுகில் சுமந்து இருக்கும் ஒரு தேவதை, அவருடைய கையிலும் கூட லிக்கர் போத்தில் இருக்குது.
லிக்கர் போத்தலைத்தான் அவரும் எடுத்து கையில் வச்சுக்கொண்டு இந்த அலெக்சாந்தர் கோ என்றவரை முதுகில் சுமந்து கொண்டு நிற்கிறார் இந்த தேவதை. அவன் இரண்டாம் உலகப் போரில் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் என்று போர் புரிஞ்சு கொண்டு இருக்க, நாட்டுக்கும் மண்ணுக்குமாக இந்த மனிதர் போங்கடா நீங்களும் உங்களுடைய போரும் என்று சொல்லிட்டு லிக்கருக்காக ஒரு அழகான மாளிகையை கட்டி இன்றைக்கு எல்லாரையும் வந்து மகிழ்ச்சியாக பார்த்து விட்டு செல்கிற மாதிரி செய்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான உத்தி, ஒரு வித்தியாசமான நோக்கம். அந்த காலத்தில் இவர் இதை கட்டும்போது எத்தனை எதிர்ப்புகளை இவர் நோக்கியிருப்பார் என்றது கேள்விக்குறியான விடயம்தான். ஒரு அரச மாளிகை, அரசர்கள் வாழ்ந்த இடங்களில் லிக்கருக்காக ஒரு மாளிகை கட்டியிருக்கார். நிச்சயமாக இவரும் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு இப்படியான வாய்ப்பு கிட்டி இருக்க வழி இல்லை. ஆனால் ஒரு மாளிகையை அவர் கட்டும்போது அது எதற்கான, எந்த நோக்கத்துக்காக கட்டப்படுது என்ற காரணத்தை பொறுத்து மக்களும் சரி மன்னர்களும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த வகையில் லிக்கருக்காக இவர் மாளிகை கட்டிய போது இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டில் வாழ்ந்த அல்லது ஊரில் வாழ்ந்த மன்னர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்ற ஒரு கேள்வி எனக்குள் தோன்றியிருக்கிறது. அவர் இந்த லிக்கர் மாளிகையை கட்டிய போது நானும் அந்த காலத்தில் இருந்து அதை எப்படி இந்த மக்கள் ஏற்றிருப்பார்கள் அல்லது எப்படி வரவேற்றிருப்பார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தோணுது. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்ற இல்லையா? எத்தனை பேருக்கு லிக்கர் பிடிக்கும்? எத்தனை பேர் விதம் விதமான லிக்கரை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுற நீங்கள்? அவர்களுக்கெல்லாம் இந்த மாளிகை ஒரு சிறப்பான விருந்தோம்பலை தந்து கொண்டிருக்குது. 25 யூரோ கட்டினால் விதம் விதமான லிக்கரை சுவைச்சு பார்க்கலாம். ஒரு முகப்பே இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொன்னால் இந்த மாளிகைக்குள்ளே எப்படி விதம் விதமான அழகுகளை, வர்ணங்களை, கலைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பார் அலெக்சாந்தர் கோ என்றவர். ஒவ்வொரு மனிதனும் தான் வாழும் காலத்தில் ஏதோ ஒரு நல்ல விடயங்களை, ஒரு நினைவு சின்னங்களை இந்த மண்ணில் விட்டுட்டு போகணுமென்று ஆசைப்படுவார்கள். இவர்தான் உலகத்தில் வித்தியாசமான ஒரு புதுவிதமான ஒரு நினைவு சின்னத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். ஒரு பக்கம் இவரை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் நினைக்கும் போது ஒரு கலா ரசிகன்டா, வாழ்ந்திருக்கிறான்டா என்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது. லிக்கருக்காக இந்த மாளிகையை கட்டிய அலெக்சாந்தர் கோ என்றவர் எத்தனையாம் ஆண்டு பிறந்திருக்காரு தெரியுமா? 1830ஆம் ஆண்டு பிறந்து 1898ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். 1830 இருந்து 1898ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். 68 வயதே மட்டும் வாழ்ந்த இவர் லிக்கர் என்ற ஒரு மது பானத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மாளிகை கட்டி மிக பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அவர் உயிருடன் இல்லாட்டிலும் இந்த மண்ணில அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. இந்த தெருவோரத்தில் செல்றவர்கள் எல்லாரும் பெனடிக்டின் என்ற இந்த மாளிகையையும் அலெக்சாந்தர் கோ என்றவருடைய பெயரையும் நிச்சயமாக உச்சரித்து கொண்டுதான் செல்வினோம். இப்படியான சிறப்பான விடயங்கள் பிரான்ஸ் நாட்டில் பலது இருக்குது. அவையற்றையெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.